ஹாய், இன்றைக்கி நம்மளோட டாபிக் என்னென்னா இன்ட்ரடக்ஷன் டு ஹியூமன் அனாட்டமி பார்ட் 2. இதுக்கு முன்னாடி நான் இன்ட்ரடக்ஷன் ஆஃப் ஹியூமன் அனாட்டமி பார்ட் 1 போட்டிருந்தேன். அதோட கண்டினியூஷன் தான் இந்த வீடியோ. இதில் ஃபஸ்ட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா போன்ஸ் பார்த்துருக்கோம். போன்ஸ்னால் என்னன்னு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு போனுங்கிறது ஒரு ரிஜிட் ஆர்கன். ரிஜிட் ஆர்கனோ சாலிட், அதான் ரிஜிட்னு அர்த்தம். ஓகே, சாலிட் ஆர்கன் தட் கான்ஸ்டிடியூட்ஸ் பார்ட் ஆஃப் வெர்டிப்ரேட் skeleton in animals. ஓகே, ஒரு கான்ஸ்டிடியூட் பார்ட் ஆஃப் வெர்டிப்ரேட் skeleton. ஓகே, ஒரு skeleton in animals, அதான் அதோட அர்த்தம். தென் போன்ஸ் ப்ரொடெக்ட் த வேரியஸ் ஆர்கன்ஸ் ஆஃப் த பாடி. போன்ஸோட என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா அது வேரியஸ் ஆர்கன்ஸ் ஆஃப் த பாடியை ப்ரொடெக்ட் பண்ணும். அப்புறம் ப்ரொடியூஸ் ரெட் அண்ட் ஒயிட் பிளட் செல்ஸ். ஓகே, அந்த போன் ரெட் அண்ட் ஒயிட் பிளட் செல்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணும். தென் ஸ்டோர்ட் மினரல்ஸ் கூட போன்ஸ் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கும். ப்ரொவைட் ஸ்ட்ரக்சர் அண்ட் சப்போர்ட் ஃபார் த பாடி. ஓகே, ஸோ ஒரு பாடிக்கு ஸ்ட்ரக்சரும் கொடுத்து சப்போர்ட்டும் பண்ணும். தென் எனபிள் மொபிலிட்டிக்கும் யூஸ் ஆகும். இதுதான் போனோட மீனிங். இப்போ நான் போனோட டெஃபினிஷன் சொல்கிறேன். போன் இஸ் a rigid organ that constitutes part of the vertebrate skeleton in animals. Bones protect the various organs of the body, produce red and white blood cells, stored minerals, provide structure and support for the body, and enable mobility. இங்கே பாருங்கள், போனோட நான் பிக்சர் ஷோ பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் கிளாசிஃபிகேஷன் ஆஃப் போன்ஸ், அதோட எக்ஸாம்பிள்ஸோடு கொடுத்துருக்கேன். போன்ஸ் டோட்டலாக 5 பார்ட்ஸ் இருக்குது. 5ஆக கிளாஸிஃபை பண்ணலாம். ஒன்று லாங் போன், நெக்ஸ்ட் செகண்ட் ஒன் ஷார்ட் போன், செகண்ட் ஒன் ஷார்ட் போன், தேர்ட் ஒன் ஃப்ளாட் போன், ஃபோர்த் ஒன் இர்ரெகுலர் போன், அண்ட் ஃபிஃப்த்து செசமாய்டு. ஓகே, லாங் போன்னா என்னென்னா சிலிண்ட்ரிக்கல் லைக் ஷேப்பில் இருக்கும். லாங்கர் தேன் இட்ஸ் வைடு. ஓகே, சிலிண்டர் ஷேப்பில் இருக்கும். ஓகே, அதோட வைடை விட லாங்காக இருக்கும். வைடை விட லாங்காக இருக்கும். அதோட எக்ஸாம்பிள் என்னென்னா ஃபீமர், டிபியா, ஃபிபியூலா, மெட்டாடார்பல்ஸ், ஹியூமரஸ், உல்னா, ரேடியஸ், மெட்டாகார்பல்ஸ் அண்ட் phalanges. Then short bone என்னன்னா டியூப் லைக் ஸ்ட்ரக்சரில் ஷேப்பில் இருக்கும். அப்ராக்சிமேட்லி ஈக்குவல் இன் லென்த் அண்ட் வித் அண்ட் திக்னஸ். லென்த்லேயும் சரி, வித்லேயும் சரி, திக்னஸ்லேயும் எல்லாமே ஈக்குவலாக இருக்கும் அந்த ஷார்ட் போன். அதோட எக்ஸாம்பிள் கார்பல்ஸ் அண்ட் டார்சல்ஸ். தென் ஃப்ளாட் தின் அண்ட் கர்வ்டாக இருக்கும். அதோட எக்ஸாம்பிள் ஸ்டர்னம், ரிப்ஸ், ஸ்கேப்புலே, cranial போன்ஸ். ஃபோர்த் irregular காம்ப்ளெக்ஸ் ஷேப்பில் இருக்கும். எக்ஸாம்பிள் vertebrae அண்ட் ஃபேஷியல் போன்ஸ். ஃபிஃப்த் செசமாய்டு, ஸ்மால் அண்ட் ரவுண்டாக இருக்கும். எம்பெடட் இன் டென்டான்ஸ். அதோட எக்ஸாம்பிள் பேட்டிலே. ஓகே, இங்கே நான் கொடுத்துருக்கேன், இமேஜை ஷோ பண்ணியிருக்கேன் கூட டைப்ஸ் ஆஃப் போன். பாருங்கள், ஃபர்ஸ்ட் ஒன் இங்கே லாங் போனுக்கு எக்ஸாம்பிள் நான் சொன்னால ஃபீமர், அதோட இமேஜும் நான் ஷோ பண்ணியிருக்கேன். பாருங்கள், லாங் போன் போட்டிருக்கு. தென் எக்ஸாம்பிள் ஃபீமர் போனும் காமிச்சிருக்காங்க. செகண்ட் ஷார்ட் போன் கொடுத்துருக்கு. ஓகே, செகண்ட் ஒன் ஷார்ட் போன் கொடுத்துருக்கு. அதோட எக்ஸாம்பிளும் இங்கே ஷோ பண்ணியிருக்கு. நெக்ஸ்ட்டு தேர்ட் ஒன் ஃப்ளாட் போன், அதோட எக்ஸாம்பிள் இமேஜை ஷோ பண்ணியிருக்கு. ஃபோர்த் ஒன் இர்ரெகுலரோட போனோட vertebrae. ஓகே, இதான் அந்த vertebrae, அதோட இமேஜ் நான் ஷோ பண்ணியிருக்கேன். தென் செசமாய்டு ஃபிஃப்த் ஒன், அதோட இதுவும் நான் கொடுத்துருக்கேன். பாருங்கள், இதான். ஓகே, இது டைப்ஸ் ஆஃப் போன் அண்ட் அதோட எக்ஸாம்பிள்ஸ் என்னென்ன போன் சொல்லிட்டு நான் கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட் ஒன் microscopic anatomy of bone. The basic microscopic unit of bone is an osteon or haversian. Osteons are roughly cylindrical structures that can measure several millimeters long and around 0.2 millimeter in diameter. Each osteon consists of a labellum of a compact bone tissue that surrounds a central canal. ஓகே, அந்த மைக்ரோஸ்கோபிக் அனாட்டமி என்னென்னு பார்த்தீங்கன்னா, போனை நம்ம மைக்ரோஸ்கோப்பில் படிக்கிறது தான் மைக்ரோஸ்கோபிக் அனாட்டமி. அந்த போனுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா 4 செல் டைப்ஸ் இருக்குது. அதில் ஃபஸ்ட்டு ஆஸ்டியோஜெனிக் செல்ஸ் ஆர்
osteoprogenitor cells. Next வந்து osteoblast, osteocytes and osteoclast. ஓகே, அந்த four cell types. நெக்ஸ்ட் வந்து காம்பேக்ட் போன் இருக்குது, தென் ஸ்பாஞ்சி போன். ஓகே, இது நெக்ஸ்ட்டு இங்கே பாருங்கள், காம்பேக்ட் போனோட இமேஜ் நான் ஷோ பண்ணியிருக்கேன். இதில் வந்து ஸ்பாஞ்சி போன், காம்பேக்ட் போன் இருக்குது, ரெண்டு இது பண்ணியிருக்காங்க. தென் காம்பேக்ட் போன் அண்ட் ஸ்பாஞ்சி போன் இங்கே ஷோ பண்ணியிருக்கு. தென் ஆஸ்டியானிக் கேனல் கண்டெய்னிங் வெசல்ஸ் அண்ட் நர்வ்ஸும் கொடுத்துருக்காங்க. தென் ஆஸ்டியானிக் கேனல் கொடுத்துருக்காங்க, பிளட் வெசல்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓகே, இந்த ஆஸ்டியோசைட்ஸ் இங்கே ஷோ பண்ணியிருக்கு, தனியாக ஆஸ்டியோசைட்ஸ் தனியாக எடுத்து ஷோ பண்ணியிருக்காங்க. தென் காம்பேக்ட் போனில் பிளட் வெசல்ஸும் நர்வ் சப்ளை அண்ட் எண்டோஸ்டியம் அதையும் நான் கொடுத்துருக்கேன். ஓகே, நெக்ஸ்ட் வந்து blood supply. The flow of blood to different parts of the body is known as blood supply. Okay, the flow of blood to different parts, ஒரு பாடியில் வந்து டிஃப்ரெண்ட் பார்ட்ஸில் வந்து blood supply ஆகுது. அதான் the blood supply, flow of blood to different parts of the body is known as blood supply. இங்கே பாருங்கள், அதோட இமேஜ் தான் இது. ஓகே, பாடியில் வந்து ஹெட்டில் இருந்து லெக்கு ஃபுட் வரைக்கும் வந்து blood supply ஆகுது, அதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க. Next, joint, the area where two bones are attached for the purpose of permitting body parts to move. ஓகே, எந்த ஏரியாவில் வந்து ரெண்டு போன் வந்து அட்டாச் ஆகி அந்த பாடியில் இருக்க பார்ட்ஸ் வந்து மூவ் ஆகுதோ அதுக்கு பேர் தான் ஜாயிண்ட். A joint is usually formed of fibrous connective tissue and cartilage. ஓகே, இங்கே இப்போ நான் டிஷ்யூவோட இது ஜாயிண்ட் கொடுத்துருக்கேன். இந்த இடம் இருக்குது பாருங்கள், இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள், இந்த ஸ்பேஸ் தான் வந்து ஜாயிண்ட்டு. இந்த இடம் இது தனி போனு, செப்ரேட் போன், இது ஒரு செப்ரேட் போன். ஓகேங்களா, இந்த செப்ரேட் போனை ரெண்டு செப்ரேட் போனை வந்து ஜாயிண்ட் பண்ணுற இடம் தான் இது. ஸோ இதுக்கு பேர் தான் வந்து ஜாயிண்ட்டு. ஓகே, நெக்ஸ்ட் தென் கிளாஸிஃபிகேஷன் ஆஃப் ஜாயிண்ட்ஸ் வித் எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன். இங்கே வந்து நான் moreover 11 joints இருக்குன்னு நினைக்கிறேன். 1 2 3 11 இருக்குது, 11 ஜாயின் கொடுத்துருக்கேன் அண்ட் அதோட எக்ஸாம்பிள்ஸும் நான் கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட் ஒன் வந்து ஃபீச்சர்ஸ் ஆஃப் சைனோவியல் ஜாயிண்ட். சைனோவியல் ஜாயிண்ட் வந்து ஒரு ஜாயிண்ட். ஓகே, ஒரு ஜாயிண்ட்டோட நேம். த த்ரீ மெயின் ஃபீச்சர்ஸ் ஆஃப் சைனோவியல் ஜாயிண்ட் ஆர் ஆர்டிகுலர் கேப்சியூல், ஆர்டிகுலர் கார்டிலேஜ் அண்ட் சைனோவியல் ஃப்ளூயிட். தென் ஆர்டிகுலேட்டிங் சர்ஃபேஸ்னால் என்னென்னா, a joint or articulation or articular surface is the connection made between bones in the body which link the skeletal system into a functional whole. உங்க பாருங்க, என்னன்னா கனெக்ஷன். ஓகே, ஆர்டிகுலேட்டிங் சர்ஃபேஸ்னால் என்னென்னா கனெக்ஷன் மேட் பிட்வீன் போன்ஸ் இன் த பாடி which link the skeletal system into a functional whole. ஓகே, இதுதான் வந்து ஆர்டிகுலேட்டிங்கோட சர்ஃபேஸோட மீனிங் டெஃபினிஷன். நெக்ஸ்ட்டு ஸ்டெபிலிட்டி, ஜாயிண்ட் ஸ்டெபிலிட்டி. Joint stability refers to the resistance offered by various musculoskeletal tissues that surround a skeletal joint. Several subsystems ensure the stability of a joint. Instability of joints can cause unhealthy ranges of movement in your joint, which can result in the joint fracturing. Okay. ஓகே, நிறைய இது இருக்கும். நம்ம ஸ்டெபிலிட்டி இது ஜாயிண்ட் ஸ்டெபிலிட்டின்னா என்னென்னா ரெசிஸ்டன்ஸ் ஆஃபர்ட் பை வேரியஸ் மஸ்குலோஸ்கெலிட்டல் சிஸ்டம்ஸ். ஓகே, நம்மக்கிட்ட வந்து நிறைய மஸ்குலோஸ்கெலிட்டல் டிஷ்யூஸ் இருக்குது, எல்லாமே வந்து ஸ்கெலிட்டல் ஜாயிண்ட்ஸை வந்து சரவுண்ட் பண்ணி இருக்குது. ஓகே, அதுதான் சொல்லியிருக்காங்க ஃபஸ்ட்டு பாயிண்டில். செகண்ட் வந்து செவ்ரல் சப்சிஸ்டம்ஸ் என்ஷூர் த ஸ்டெபிலிட்டி ஆஃப் ஜாயிண்ட். அந்த நிறைய சப்சிஸ்டம்ஸ் வந்து அந்த ஸ்கெலிட்டல் சிஸ்டம், மஸ்குலர் சிஸ்டம் இருக்குல்ல, அது எல்லாமே ஸ்டெபிலிட்டியை வந்து என்ஷூர் பண்ணுது, சொல்லுது. எல்லாம் என்ஷூர் ஸ்டெபிலிட்டி வச்சு தான் பண்ணுது. தென் இன்ஸ்டெபிலிட்டி ஆஃப் ஜாயிண்ட் கேன் காஸ் அன்ஹெல்தி ரேஞ்சஸ் ஆஃப் மூமெண்ட்ஸ் இன் யோர் ஜாயிண்ட்ஸ் விச் கேன் ரிசல்ட் இன் த ஜாயிண்ட் ஃப்ராக்சர். இப்போ வந்து
அந்த ஸ்டெபிலிட்டி இல்லைன்னா என்ன ஆகும்னா நம்மளுக்கு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒருத்தவங்க வந்து கீழே விழுந்துட்டாங்க சொல்லிட்டு அவங்க கையில் அடிபட்டுடுச்சு சொல்லிட்டு சொன்னாங்கன்னா அவங்க கை வந்து ஃப்ராக்சர் ஆகிடுச்சு சொன்னாங்க. எப்படின்னா ஜாயிண்டில் வந்து இன்ஸ்டெபிலிட்டி இருக்கும். ஓகே, இன்ஸ்டெபிலிட்டி இல்லை. இப்போ வந்து இங்கே ஒரு போன் இருக்குது, இங்கே ஒரு போன் இருக்குது, இதுதான் வந்து நடுவில் ஜாயிண்ட்டு. இப்போ ரெண்டுமே வந்து ஈக்குவலாக இருந்துச்சுன்னா ஸ்டெபிலிட்டி. இது ரெண்டும் பாருங்கள், கொஞ்சம் வந்து ஸ்பேஸ் வந்து கொஞ்சம் இங்கே கேப் இருக்குது அண்ட் கொஞ்சம் தள்ளி இருக்குது. இப்படி ஸ்ட்ரெயிட்டாக இல்லாமல் கொஞ்சம் கர்வ்டாக வந்துருக்கு. ஓகே, இன்ஸ்டெபிலிட்டி, அதுதான் வந்து இன்ஸ்டெபிலிட்டி. அது வந்து இப்படி ஸ்ட்ரெயிட்டாக இல்லாமல் இப்படி கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டு இருக்குது. ஸோ அதுதான் வந்து இன்ஸ்டெபிலிட்டின்னு அர்த்தம். இங்கே next one, joint mobility. The joint mobility is defined as the degree to which an articulation where two bones meet can move before being restricted by surrounding tissues, otherwise known as the range of uninhibited movement around a joint. Okay, degree to which an articulation na where two points meet. Okay, where two bones meet, adha articulation oda meaning, can move before being restricted by surrounding tissues. And the tissues surrounding tissues ரெஸ்ட்ரிக்ட் ஆகிறதுக்கு முன்னாடி மூவ் ஆகிடும் சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. லிக்மெண்ட்ஸ், டெண்டன்ஸ், மசில்ஸ் எக்ஸெட்ரா, அதர்வைஸ் நோன் ஆஸ் த ரேஞ்ச் ஆஃப் uninhibited movement around the joint. நெக்ஸ்ட் ஒன் வந்து nerve supply. The principle that the nerve supplying a joint also supplies both the muscles that move the joint and the skin covering the articular insertion of those muscles. Okay, nerve வந்து ஒரு ஜாயிண்ட்க்கு மட்டும் சப்ளை பண்ணாமல் also supplies both the muscles that move the joint and the skin covering. Okay, மசில்ஸ்க்கு இது ஜாயிண்ட்க்கு மட்டும் சப்ளை பண்ணாமல் both muscles that move, muscle வந்து எந்த ஜாயிண்ட்டையும் ஸ்கின் கவரிங்க்கும் கனெக்ட் பண்ணதில் அதுக்கு கூட சப்ளை ஆகும் சொல்லிட்டு தான் சொல்கிறேன். அதுதான் இந்த நர்வ் சப்ளை. நெக்ஸ்ட் நர்வ் சப்ளை கொடுத்துருக்கேன், தென் காமன் வார்னிங் சைட்ஸ் கொடுத்துருக்கேன், தென் எந்தெந்த இடத்துல வந்து நர்வ் சப்ளைக்கு என்னென்ன ஸ்பைனல் கார்டு இருக்குன்ட்டு நான் கொடுத்துருக்கேங்க தனியாக டேப்லெட் காலமில். நெக்ஸ்ட் ஒன் வந்து ஆக்சஸ் அண்ட் மூமெண்ட்ஸ் இன் synovial joints. The three general types of movements at synovial joints are gliding, angular movements. Angular movementsல வந்து ஆங்குலர் மூமெண்ட்ஸில் வந்து 3 பார்ட்ஸ் இருக்குது. அதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ளெக்ஷன், எக்ஸ்டென்ஷன், ஹைப்பர் எக்ஸ்டென்ஷன், தென் அப்டக்ஷன், தென் அடக்ஷன், தென் சர்க்கம்டக்ஷன். நெக்ஸ்ட் வந்து தேர்ட் வந்து ரொட்டேஷன், மீடியல் அண்ட் லேட்ரல். நெக்ஸ்ட் அது கொடுத்துருக்கேன் நான். இது வந்து ஆக்சஸ் அண்ட் மூமெண்ட்ஸ் இன் சைனோவியல் ஜாயின்ஸோட பிக்சர் நான் இங்கே ஷோ பண்ணியிருக்கேன் பாருங்கள். இங்கே வந்து ஆக்சியல் காமிச்சிருக்காங்க, தென் ஹிஞ்ச் ஜாயிண்ட், அது வந்து ஹியூமரஸ் அண்ட் உல்னா ரெண்டு இது இருக்குது, தென் பைவர் ஜாயிண்ட். இது எல்லாமே ஒரு இதோட ரொட்டேஷனுக்கு வந்து இங்கே பாருங்கள், ரொட்டேஷனுக்கு வந்து பால் அண்ட் சாக்கெட் வரும். ஓகே, இந்த மாதிரி ஒரு டைப்ஸ்க்கு வந்து ஆக்சஸ் அண்ட் மூமெண்ட்ஸ்க்கு வந்து அதோட பிக்சரோட எந்தெந்த போன் வரும் சொல்லிட்டு நம்ம ஈஸியாக புரிஞ்சுக்கிற கண்டென்ட்டில் வந்து இந்த பிக்சர் வேறு ஈஸி இமேஜ் வேறு ஷோ பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து மசில் இஸ் த டிஷ்யூ ஆஃப் த பாடி விச் ப்ரைமரி ஃபங்க்ஷன் ஆஸ் அ சோர்ஸ் ஆஃப் பவர். மசில் வந்து சோர்ஸ் ஆஃப் பவராக யூஸ் ஆகும், அதுதான் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து மசிலோட இமேஜ் நான் ஷோ பண்ணியிருக்கேன். பாடி ஃபுல்லாகவே மசில்ஸாக தான் இருக்கும். மோரோவர் அந்த ஜாயின்ஸை தவிர மற்ற எல்லா இடத்துலையுமே வந்து நம்மளுக்கு மசில் வந்து கவர் ஆகிருக்கு. நெக்ஸ்ட் வந்து கிளாஸிஃபை வித் எக்ஸாம்பிள்ஸ். மசில்ஸ் ஆர் கிளாஸிஃபைட் ஆன் த பேசிஸ் ஆஃப் தி ஃபங்க்ஷன், அப்பியரன்ஸ் அண்ட் லொக்கேஷன். மசில் வந்து எப்படி கிளாஸிஃபை ஆகுதுன்னா அதோட ஃபங்க்ஷனை வச்சு, அப்பியரன்ஸ் வச்சு அண்ட் லொக்கேஷனை வச்சு தான் மசில்ஸ் வந்து கிளாஸிஃபை பண்ணுறாங்க. மசில்ஸ்னாலே 3 டைப்ஸ் தான், ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். ஸ்கெலிட்டல் மசில், ஸ்மூத் மசில் அண்ட் கார்டியாக் மசில். மசில்ஸில் 3 டைப்ஸ் தான், கிளாஸிஃபை பண்ணுறது 3 டைப்ஸ் தான், ஸ்கெலிட்டல் muscle, smooth muscle and cardiac muscle. இங்க பக்கத்துல இந்த straighted and voluntary, not straighted, involuntary, straighted and involuntary கேட்டிங்கன்னா அதெல்லாம் வந்து அதோட
இதை ஃபங்க்ஷன் லொக்கேட்டட் அந்த இதை பற்றி சொல்கிறேன். ஸ்கெலிட்டல் மசில் வந்து ஸ்ட்ரெயிட்டட் அண்ட் வாலண்டரின்னா அது வந்து வாலண்டராக எல்லாம் செய்யும் அண்ட் ஸ்ட்ரெயிட்டடாக இருக்கும். தென் ஸ்மூத் மசில்ஸ் வந்து ஸ்ட்ரெயிட்டடாக இருக்காது அண்ட் இன்வாலண்ட்ரி, அதெல்லாம் வந்து தானாக வந்து ஒர்க் ஆகாது. தென் நெக்ஸ்ட்டு வந்து ஒர்க்கே ஆகாது. கார்டியாக் மசில் வந்து ஸ்ட்ரெயிட்டட் அண்ட் இன்வாலண்டரி, அவ்வளோதான். நம்ம நார்மல் பர்சன் பண்ணுறது தான் வாலண்டரி. தென் இன்வாலண்டரினா நார்மல் பர்சனால் அதெல்லாம் பண்ண முடியாது. கார்டியாக் மசில்ங்கிறது வந்து ஹார்ட் இருக்க மசில்ஸ், அதெல்லாம் வந்து நம்மளால எதுவும் பண்ண முடியாது. பிரெயின்ஸ் வந்து சொல்லும். பிரெயின் வந்து அந்த கார்டியாக் மசில் கிட்ட போய் இன்ஃபோ பண்ணாதான் வந்து கார்டியாக் மசில் வந்து ஒர்க் ஆகும், ஃபங்க்ஷன் ஆகும். அதுதான் இங்கே சொல்லியிருக்காங்க, ஸ்ட்ரெயிட்டட் அண்ட் இன்வாலண்டரின்னு. நெக்ஸ்ட்டு வந்து டைப்ஸ் ஆஃப் மசில் செல்ஸ் கொடுத்துங்க பாருங்கள். இமேஜ் நான் ஷோ பண்ணியிருக்கேன். ஸ்கெலிட்டல் மசில் எங்கே வந்து ஜாயிண்ட் அந்த எல்போவில் நான் எல்போக்கு மேலே அந்த இடம்லாம் வந்து ஸ்கெலிட்டல் மசில். தென் கார்டியாக் மசில் பாருங்கள் ஹார்ட்டில். தென் ஸ்மூத் மசில் வந்து இந்த இன்டெஸ்டைன், லார்ஜ் இன்டெஸ்டைன், ஸ்மால் இன்டெஸ்டைன். ஓகே, நெக்ஸ்ட்டு ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஸ்கெலிட்டல் மசில். எபிமைசியம் சரவுண்ட்ஸ் என்டையர் மசில். எபிமைசம்ங்கிறது ஸ்ட்ரக்சர் ஆஃப் த ஸ்கெலிட்டல் மசில் கொடுத்துருக்காங்க. எபிமைசம்ங்கிறது சரவுண்ட்ஸ் த என்டையர் மசில், அப்படின்னா த அவுட்டர் லேயர் ஆஃப் த மசில் தான் வந்து எபிமைசியம். தென் பெரிமைசியம் என்னென்னா சரவுண்ட்ஸ் பண்டில்ஸ் ஆஃப் மசில் ஃபைபர். அது மசில் ஃபைபர் இங்கே கொடுத்துருக்கேன் பாருங்கள் இமேஜ். இந்த வெளியே இருக்க எபிமைசியம் பாருங்கள், அவுட்டர் லேயர் தான் எபிமைசியம். தென் பெரிமைசியம் இங்கே கொடுத்துருக்கேன் பாருங்கள், சரவுண்ட்ஸ் பண்டில் ஆஃப் மசில் ஃபைபர். இங்கே பாருங்கள், இது ஒன்று தான் வந்து மசில் ஃபைபர். அந்த நிறைய அந்த ஒன்றை வந்து ஃபுல்லாக நிறைய குரூப்பாக இருக்கும் மசில் ஃபைபர். அது எல்லாத்தையும் வந்து கவர் பண்ணியிருக்கு. அந்த ஒரு மாதிரி ஒயிட் கலர் லேயர் இருக்குது பார்த்தீங்கன்னா, அதெல்லாம் வந்து தான் பெரிமைசியம். ஓகே, மசில் ஃபைபர் கொடுத்துருக்கு. நெக்ஸ்ட்டு எண்டோமைசியம் சரவுண்ட்ஸ் இண்டிவிஜுவல் மசில் ஃபைபர். ஓகே, சரவுண்ட்ஸ் இண்டிவிஜுவல் இந்த மசில் ஃபைபர் இருக்குல்ல, இந்த மசில் ஃபைபர் வந்து இது வந்து மசில் ஃபைபர். அதை சரவுண்ட் பண்ணி ஒரு மாதிரி ஆரஞ்சு கலர் லேயர் இருக்குல்ல, அதுதான் வந்து எண்டோமைசியம். ஓகே ஃபைன். இங்கே பாருங்கள் இமேஜ் ஷோ பண்ணியிருக்கேன். அவுட்டர் லேயர் எபிமைசியம், தென் மசில் ஃபைபர், அது சுற்றி இருக்கிறது வந்து எண்டோமைசியம். நெக்ஸ்ட் ஒன் வந்து அதுக்கு வெளியே அது நிறைய மசில் ஃபைபரை கண்டெயின் பண்ணி அவுட்டர் லேயரில் இருக்கிறது வந்து பெரிமைசியம். நெக்ஸ்ட்டு மியோஃபிப்ரில்ஸ். இன்சைட் ஈச் மசில் ஃபைபர் தேர் ஆர் டைனி ராய்ட்ஸ் கால்ட் மியோஃபிப்ரில்ஸ் which are surrounded by sacroblast. ஓகே, நிறைய இன்சைட் ஈச் மசில் ஃபைபர், ஒவ்வொரு மசில் ஃபைபருக்குள்ளேயும் தேர் ஆர் டைனி ராட்ஸ் ஆஃப் மயோஃபிப்ரில்ஸ். ஓகே, அந்த ஒரு மசில் ஃபைபருக்குள்ளேயும் இந்த இமேஜில் நான் ஷோ பண்ண பார்த்தீங்களா, இது எல்லாமே தான் மசில் ஃபைபர். அந்த ஒரு மசில் ஃபைபரில் வந்து இந்த ஒரு இது மட்டும் வெளியே காமிச்சிருக்காங்க பாருங்கள், அதுதான் வந்து மியோஃபிப்ரில்ஸ். ஓகே, அதுதான் சொல்லியிருக்காங்க, which are surrounded by sacroplasm. இங்கே பாருங்கள், அதோட இமேஜ் நான் ஷோ பண்ணியிருக்கேன். இது வந்து இங்கே சரவுண்ட் பண்ணியிருக்குல்ல, இந்த சம்திங் லைக் இதுதான் வந்து மியோஃபிப்ரில்ஸ். இது வந்து ஒரு மசில் ஃபைபர். ஓகே, அதுதான் நான் சொன்னேன். ரைட். Next image, contraction. A muscle contraction is an increase in the tension or a decrease in the length of a muscle. Okay, increase in tension or decrease in the length of a muscle. Okay, இப்போ muscle contraction னா இப்போ பெருசாக ஒரு மசில் வந்து நல்ல லென்த்தாக இருக்கும், அது டக்குன்னு வந்து நம்மளுக்கு அப்படியே உள்ளேருந்து சுருக்கு அப்படியே யாரும் இழுக்கிற மாதிரி இருக்கும் மசில்ஸ். ஓகே, அதுதான் வந்து மசில் கான்ட்ராக்ஷன். இல்லை சம்டைம்ஸ் வந்து அப்படியே டென்ஷன் அப்ளை ஆகி எக்ஸ்பேண்ட் ஆகும். ஓகே, எக்ஸ்பேண்ட் ஆகும் மசில், இல்லைன்னா வந்து சுருங்கிடும், டிக்ரீஸ் ஆகிடும். இதுக்கு பேர் தான் மசில் கான்ட்ராக்ஷன். நெக்ஸ்ட் மசில் ஒர்க். த ஒர்க் டன் பை அ மசில் த்ரூ த பவர் ஆஃப் கான்ட்ராக்ஷன் இஸ் கால்ட் மசில் ஒர்க். அங்கே பாருங்கள், மசில் ஒர்க் டன் பை அ மசில் த்ரூ த பவர் ஆஃப் கான்ட்ராக்ஷன். ஓகே, பவர் ஆஃப் கான்ட்ராக்ஷன் இஸ் கால்ட் மசில் ஒர்க். ஓகே, ஒரு ஒர்க் வந்து அந்த மசில் கான்ட்ராக்ஷனால் ஆகுதுன்னா அதுதான் வந்து மசில் ஒர்க். ஓகே, இங்கே பாருங்கள், இங்கே இந்த இமேஜ் வந்து உங்களுக்கு கிளியராக ஷோ பண்ணுது. நீங்கள் வந்து
பெண்ட் பண்ணுறச்ச உங்கள் மசில் வந்து டிக்ரீஸ் ஆகுது. ஓகே, இங்கே பாருங்கள் சின்னதாக இருக்குது. ஆனால் இதில் பாருங்கள் இது ஒர்க் வந்து ஃப்ரீ ஆக்கிறச்ச உங்களுக்கு வந்து பிக் ஆகுது. ஐ மீன் லூஸ் ஆகுறது. இது வந்து டைட் ஆகுது, இது வந்து லூஸ் ஆகுது. இதுக்கு பேர் தான் வந்து மசில் ஒர்க். நெக்ஸ்ட்டு டைப்ஸ் ஆஃப் மசில் ஒர்க் வந்து 2 டைப்ஸ் தான் இருக்குது. ஸ்டாட்டிக் ஒர்க் அண்ட் டைனமிக் ஒர்க். தென் ஷட் அண்ட் ஸ்பர்ட் மசில் அப்படின்னா என்னென்னா, ஷட் மசில் ஆரிஜின் க்ளோஸ் டு த ஜாயிண்ட் அண்ட் இன்சர்ஷன் ஃபார் ஃப்ரம் த ஜாயிண்ட். லார்ஜ் மூமெண்ட் ஆர்ம், ரிலேட்டிவ் ஸ்டெபிலைசிங் எஃபெக்ட் ஆன் த ஜாயிண்ட். எக்ஸாம்பிள் branchiovertialis. நெக்ஸ்ட் வந்து ஸ்பர்ட் மசில் originate far from the joint of rotation but are inserted close to the joint. Short movement of arm, move the limb very rapidly, relatively limited in the magnitude of effective strength. Example biceps. இங்க பாருங்க, இமேஜ் கிளியராக உங்களுக்கு சொல்லுது. ஸ்பர்ட் மசில்ஸ்னால் எக்ஸ்பேண்ட் ஆகுது. ஓகே, எப்படின்னா இங்கே பாருங்கள் அக்யூட் ஆங்கிளில் இருக்குது, இது வந்து அப்யூஸ் ஆங்கிளில் இருக்குது. ஓகேங்களா, இங்கே பாருங்கள் அப்யூஸ், இது வந்து அக்யூட் ஆங்கிளில் இருக்குது. ஓகே, டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு வந்து மசில் எப்படி எக்ஸ்ட்ராக்ட் ஆகுது, எப்படி இதாக இன்ட்ராக்ட் ஆகுதுன்னு வந்து உங்களுக்கு இதை பார்த்தாலே நல்லா தெரியுது. ஓகே, இதுக்கு பேர் தான் வந்து ஸ்பர்ட் மசில் அண்ட் திஸ் இஸ் ஷாண்ட் மசில். Next, levers. A lever is a rigid rod, usually a length of bone, that turns about a pivot, usually a joint. Okay, then in a body, bones act as lever, arms, joint act as a pivot, and muscle provide the effort forces to move loads. There are 4 parts of a lower lever arm: pivot, effort, and load. நெக்ஸ்ட் அதோட டைப்ஸ் நான் கொடுத்துருக்கேன். ஃபர்ஸ்ட் கிளாஸ் லீவரோட எக்ஸாம்பிள் என்னென்னா ஹெட் அண்ட் நெக். இங்கே பாருங்கள் ஹெட் அண்ட் நெக் கொடுத்துருக்கு. ஓகே, அதோட இதுவும் நான் இமேஜ் நான் ஷோ பண்ணியிருக்கேன். ஃபர்ஸ்ட் லீவர். ஓகே, செகண்ட் டைப் ஆஃப் லீவர் என்னன்னு பார்த்தீங்கன்னா செகண்ட் கிளாஸ் லீவர். அதோட எக்ஸாம்பிள் வந்து ஆங்கிள் ஜாயிண்ட் பாருங்கள். ஓகே, ஆங்கிள் ஜாயிண்ட். தேர்ட் ஒன் வந்து தேர்ட் கிளாஸ் லீவர் என்னென்னா எல்போ ஜாயிண்ட். ஓகே, எல்லாமே இந்த லீவர்ஸ்னாலே ஜாயிண்ட், அதோட மூவிங் இது அதை பற்றி தான். உங்களுக்கு நார்மல் லீவர்ஸ் பற்றி நம்ம ஆல்ரெடி ஃபிசிக்ஸில் படிச்சிருப்போம். ஓகே, அந்த லீவர்ஸும் இந்த லீவர்ஸ் வந்து மோர் ஓவர் ஈக்குவலாக தான் இருக்கும். ஓகே, அவ்வளோதான் இன்றைக்கி நம்மளோட லீவர்ஸ் அண்ட் செகண்ட் பார்ட் ஃபுல்லாக ஓவர் ஆகிடுச்சு அனாட்டமியில். தேங்க்யூ. உங்களுக்கு வந்து எதாவது டவுட்ஸ் இல்லை வேறு ஏதாவது சப்ஜெக்ட் ஏதாவது போடணும், உங்களுக்கு ஏதாவது சப்ஜெக்டில் ஏதாவது ஸ்பெசிஃபிக் டாபிக் போடணுன்னா நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.